காலையில அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு கண்ண மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்பேக் குடுத்திருந்தாரு. நிஜமாவே அது ரொம்ப சர்ப்ரைஸா தான் எனக்கு இருந்துச்சு. என்ன ரீசன்னா, என்னோட ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அறுந்து போச்சு. நான் அத அவர்கிட்ட சொல்லவே இல்ல. அவர் கூட வெளியில போகும்போது கூட அத ஏதோ மேனேஜ் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருந்தேன். அத எப்படியோ நோட் பண்ணிட்டு எனக்காக ஹேண்ட்பேக் வாங்கிட்டு குடுத்திருக்காரு. எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. அதுல ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியா இந்த சேஞ்ச் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு குட்டி பர்ஸ் மாரி எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. என்கிட்ட குடுத்துட்டு சொல்லியிருந்தாரு, இந்த மாரி நான் விலை கம்மியில தான் வாங்கியிருக்கேன். அடுத்த தடவ இன்னும் பிராண்டட்ல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிராண்டடா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்ல அப்படின்னும்போது அத வாங்கி குடுக்கறது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. நமக்கு தேவையானத நம்ம கேட்காமலே செய்யறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அப்படி உங்களுக்கு யார் இருக்கான்றத கமெண்ட்ல